ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலியில் உள்ள 31 சாங்கில் இருந்து 40 சாங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க சாங்குக்குள்ளே போகலாம். கீதாஞ்சலி 31. Prisoner, tell me, who was it that bound you? It was my master, said the prisoner. அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்ட் வந்து யாரை அட்ரஸ் பண்ணுறாருனா ஒரு மெட்டீரியல் மேனை தான் அட்ரஸ் பண்ணி சொல்கிறாரு. அந்த மெட்டீரியல் மேனை ப்ரிசனர் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கைதிக்கிட்ட போய்ட் வந்து கேட்குறாரு, உன்னை யார் இப்படி கட்டி வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த போய்ட் வந்து சொல்கிறாங்க, இட் வாஸ் மை மாஸ்டர், அதாவது என்னுடைய எஜமான். இதில் எஜமான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கடவுளை தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க அந்த கைதி. ஸோ அந்த கைதி வந்து என்னுடைய எஜமான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே போய்ட் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தினாலையும் அதிகாரத்தினாலையும் தாண்டிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொந்த வீட்டிலே பணத்தை அப்படியே ராஜா மாதிரி பணத்தை அப்படி குவிக்கிறாங்க. குவிச்சிட்டு கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்து வச்சுட்டு ஒரு கைதி மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க பொக்கிஷமான வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வென் ஸ்லீப் ஓவர் கேம் மீ ஐ லே அப்பான் த பெட் தட் வாஸ் ஃபார் மை லார்ட் அண்ட் ஆன் வேக்கிங் அப் ஐ ஃபவுண்ட் ஐ வாஸ் ப்ரிசனர் இன் மை ஓன் ட்ரெஷர் ஹவுஸ். அதை தூக்கம் வந்தோன்னே எல்லாருமே வந்து தூங்கிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய பொக்கிஷமான வீட்டில் அவங்க ஒரு கைதியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு மெல்ல தான் தெரியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான ஒரு சங்கிலியை உருவாக்குனது யார் அப்படின்னா கைதி தான். அதே கைதி தான் அந்த சங்கிலியை உருவாக்குனதும் இப்படி ஒரு நிலைமைக்கு காரணமும் அதே கைதி தான். அதை வந்து சாதாரணமாக அவங்க வந்து உருவாக்கல, ரொம்பவே கவனமாக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் போய்ட்டு வந்து சொல்கிறாங்க. Prisoner, tell me, who was it that wrought this unbreakable chain? It was I, said the prisoner, who forgot this chain very carefully. அதாவது இந்த மாதிரியான செயினை வந்து கெட்டினது வந்து பார்த்திங்க, இந்த சங்கிலி வந்து கெட்டப்படுறதுக்கு காரணம் யார் அப்படின்னா அதே ப்ரிசனர் தான். அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமும் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த சங்கிலிக்கு காரணமும் வந்து அவங்க தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு லேட்டராக தான் தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த சங்கிலியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே கவனமாக வந்து உருவாக்கியிருக்காங்க. தன்னால் வந்து வெல்ல முடியாதது எதுவுமே இல்லை, இந்த உலகத்தையே வந்து சிறைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க கடைசி இப்போ அவங்க சிறைப்பிடிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தையே வந்து சிறைப்பிடிக்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ தாட் மை இன்விசிபிள் பவர் would hold the world captive, leaving me in a freedom undisturbed. Thus night and day I worked at the chain with huge fires and cruel heart strokes. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கிலியை உருவாக்குறதுக்காண்டி அவங்க இரவும் பகலுமா வந்து தீ மாதிரியும் கொடூரமாக வந்து பணியாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து போய்ட்டு சொல்கிறாங்க. கடைசி அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட் பக்கவாதம் தான். அதாவது பக்கவாதம் மாதிரி முடங்கியே வீட்டில் கிடக்காங்க அப்படிங்கிறத தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. When at last the work was done and the link were complete and unbreakable, I found that it held me in its grip. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய வேலைலாம் முடிஞ்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா முழுமையானதும் அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடைக்க முடியாதது மாதிரி வந்து அவங்க வந்து மேட் பண்ணி வச்சிடுறாங்க வேலையெல்லாம். அதாவது எவ்வளோ தூரம் நம்ம சேர்க்க முடியுமோ எல்லாம் சேர்த்து வச்சிடுறாங்க, அது உடைக்க முடியாத அளவுக்கு வந்து சேர்த்து வச்சிடுறாங்க. ஆனால் கடைசி தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க, அது அவங்க கையில் இல்லை, அவங்களுடைய பிடியில் தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு லேட்டாக தான் தெரியுது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக உடைமைகள் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து ஒரு அடிமையாக்கும் அப்படிங்கிறத தான் இங்கேயே வந்து நிரூபிக்கிறாரு போய்ட்ட. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதன் வந்து தன்னைத்தானே வந்து விடுவிக்க முடியாது, அந்த உலக உடைமைகள்லேருந்து தன்னைத்தானே மனிதனால் விடுவிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து போய்ட்டு வந்து சொல்கிறாரு. Song 32. By all means they try to hold me secure, who love me in this world, but it is otherwise with thy love which is greater than theirs, and thou keepest me free. அதாவது இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுடைய அன்பு வந்து தனக்காண்டி நம்ம அவரை யோசிக்கலனாலும் கடவுள் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு நம்மளுக்காண்டி வந்து காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதாங்க இதில் சொல்ல வராரு. அதாவது உலகம் வந்து அவரை பாதுகாக்க வந்து முயற்சிக்குது, ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுடைய அன்பை விட கடவுளுடைய அன்பு ரொம்பவே பெருசு. ஸோ கடவுள் வந்து அவரை வந்து கடவுளால் அவரை வந்து விடுவிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் முழுமையாக நம்புகிறாராம். லெஸ்ட் ஐ ஃபர்கட் them, they
never venture to leave me alone. But day passes by after day and thou art not seen. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்காண்டி வந்து கடவுள் வந்து அதாவது பொயட் வந்து அவங்களெல்லாம் வந்து மறக்கக்கூடாதான். ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் இவரை வந்து தனியாக விடுறதுக்கு துணிகிறதும், அதாவது துணிச்சல் இல்லை அவங்களுக்கு. இவரை வந்து தனியாக விடுறதுக்கான ஒரு துணிச்சலும் அவங்களுக்கு இல்லை. அதாவது டேலாம் வந்து எப்படி பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஸ்பீடானது நேரம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நான் இன்னும் கடவுளை வந்து காணப்படவில்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறாரு. இஃப் ஐ கால் நாட் தி இன் my prayers, I keep not thee in my heart. Thy love for me still wait for my love. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொயட் வந்து தன்னோட ஜபங்களால் அவர் வந்து அழைக்காவிட்டாலும், அதாவது கடவுளை வந்து அவர் கூப்பிடலனாலும், இல்லை அப்படின்னா அவரோட இதயத்தில் வந்து அவர் வச்சுக்கலனாலும், பொயட் வந்து கடவுளை வந்து வச்சுக்காமலே அவருடைய இதயத்தில் வந்து வச்சுக்காமலே இருந்துட்டாலோ, அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கடவுளை வந்து ஜபம் பண்ணி கூப்பிடலைனாலோ என்னவோ, ஆனால் கடவுள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயட் மேலே வச்சுருக்கிற அன்பு இன்னுமே அவருக்காண்டி வந்து காத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. கடவுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லையற்ற பொறுமையோடு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா நமக்காண்டி காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொயட் வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அவர் வந்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை தான் மறைமுகமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கவங்க கூட நம்ம மேலே வச்சுருக்க அன்பை விட கடவுள் வந்து இதை விட அதிகமான அன்பு நம்ம மேலே வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படிங்கிறத தான் வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து இவரை வந்து இழக்கிறதுக்கான ஒரு துணிவு அவங்களுக்குள்ளே ஒன்றும் வரல. அவங்க எல்லாருமே இவங்களை விட்டு, அதாவது பொயட்டை விட்டு பிரிகிறதுக்கான மனசு அவங்களுக்கு ஒன்றும் வரல. ஸோ அவங்க எல்லாருமே இவர் வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து கடவுள்கிட்ட போகணுன்னு நினைக்கிறாருங்க. இவர் வந்து கூப்பிடலைனாலும் கடவுள் ஒரு நாள் வந்து வரதான் செய்வார். இவருக்காண்டி அதனால் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருடைய நேரத்துக்காண்டி அவர் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத தாங்க இதில் மறைமுகமாக சொல்கிறாங்க. Song 33. When it was the day, they came into my house and said, we shall only take the smallest room here. அதாவது இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனியாக ஒரு ரூமுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. ஒரு சின்ன அறைக்குள்ளே போகக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து என்னெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்துச்சா, என்னெல்லாம் வந்தது அப்படின்னா பேஷன்ஸ், டிசையர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன ஆனிச்சு அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு வந்துச்சு. வந்து என்ன பண்ணுச்சுங்க அப்படின்னு பாருங்கள். they said, we shall help you in the worship of your God and humbly accept only our own share in his grace. And then they took their seat in a corner and they sat quiet and meek. அதாவது அவர் வீட்டுக்கு வந்து எல்லாம் வந்துச்சுங்க. வந்து அவருக்காண்டி கடவுளுக்கு நாங்கள் வந்து உனக்காண்டி கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுதியும் கொடுத்துது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க வந்து ஹம்பிளியாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிச்சு, தாழ்மையோடு வந்து ஏற்றுக்குச்சு. நாங்கள் வந்து கடவுளினுடைய கிருபையில் தங்களுடைய பங்கை மட்டுமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோடு அதையும் வந்து ஏற்றுக்கிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மூலையில் போய் சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டாங்க, அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க, ரொம்ப தாழ்மையோடு உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் இவர் but in the darkness of night I find they break into my scared shrine strong and turbulent and snatch with unholy greed the offering from God's altar. அதாவது ஆனால் அந்த ஒரு இருளை வந்து ஒரு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்ததுங்கெல்லாம் அமைதியாக நாங்கள் உனக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி எழுதிட்டு எல்லோரும் போய் அமைதியாக போய் உட்காடுறாங்க. ஆனால் வந்து இவர் வந்து ஒரு ஒரு ஆழ்ந்த இருட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் இவர் போகக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனித ஆலயமானதுக்குள்ளே வந்து நுழையிறாரு. ஆனால் இவருடைய பேராசையினுடைய வலிமைனாலும் கொந்தளிப்புனாலும் கடவுளினுடைய அந்த பலிபீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதம் வந்து அவர் கண் முன்னே பறிக்கப்படுறதை அவர் வந்து பார்க்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய பேராசையினுடைய ஒரு தூய்மையற்றதுனால தான் அப்படின்னு சொல்கிறாரு.
இதில் ஸ்மால் ரூம்னு அவர் எதில் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சவப்பெட்டியை தான் மென்ஷன் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய அவருடைய பெரிய வீட்டை விட்டுட்டு சின்ன சவப்பெட்டிக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற நேரம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிற நேரத்தில் அவருடைய பேராசை, இந்த வாழ்க்கையில் வந்து வாழணும் அப்படிங்கிற அந்த பேராசை வந்து அதை வந்து தடுத்துருச்சு. கடவுள்கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வந்து தடுத்துருச்சு அப்படிங்கிறத அவர் பார்க்குறாராம். இதைத்தான் வந்து அவர் மறைமுகமாக மென்ஷன் பண்ணுறாரு. கடவுள் வந்து தன்னை அழைச்சிட்டு போகும்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி ஸ்டான்ஸால் அவர் வந்து கேட்டிருப்பார். அதுக்காண்டியே இவர் வந்து கடவுளை நேசிக்கிறதாகவும் இனி வந்து கூப்பிடுறதாகவும் வந்து அவர் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிற மாதிரியே பாதி ஸ்டான்ஸாக வந்து இருக்கும். தன்னை வந்து உன்னுடன் நடந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லியே கேட்டிருப்பார். Song 34. Let only that little be left of me, whereby I may name thee my all. Let only that little be left of my will, whereby I may feel thee on every side, and come to thee in everything, and offer to thee my love every moment. Let only that little be left of me, whereby I may never guide thee. Let only that little of my fetters be left, whereby I am bound with thy will, and thy purpose is carried out in my life, and that is the factor of thy love. அதாவது இந்த 34 சாங்குக்கு வந்து கொடுத்த சம்மரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சோலுக்கும் அவருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இணைப்பை வந்து ஒரு சின்ன ஒரு இணைப்பு இருக்கும்படி வந்து கடவுளை வந்து அவர் ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிறாரு. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போயிட்டு வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு. அந்த இணைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடைக்க முடியாத ஒரு அன்பாக ஆனால் ஒரு சங்கிலியாக வந்து உருவாகும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீகத்தை வந்து அவர் விரும்புகிறார். அதாவது என்ன அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்திலும் தெய்வீகத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் விரும்புகிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடவுளை அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீகமானதாகவே எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து குறிக்குது. அவர் சொல்கிற எல்லாமே தெய்வீகமானதாக இருக்கணும் அப்படின்ட்டு அவருடைய பேச்சு எல்லாத்துலேயுமே வந்து தெய்வீகமானது இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்முடைய சித்தத்தையும் அவருடைய முழு வாழ்க்கையும் வந்து கடவுளுக்காக வந்து அர்ப்பணிக்கிறாராம். அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாகவே வந்து கடவுளுக்காண்டி வந்து அர்ப்பணிக்கிறதுனால ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் மேலே வச்சுருக்க அன்பு அந்தளவுக்கு பெருசு. கடவுள் மேலே கொண்ட அந்த பிணைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடவுளோட அந்த அளவுக்கு பிணைக்கப்பட்டிருக்குது. அதனால தான் கடவுள் மேலே ஒரு அன்பின் பிணைப்பால் அவர் வந்து கடவுளோட பிணைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. பிணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டும் கேட்குறாரு அப்படின்னு காடுக்கிட்டே இவர் வந்து ப்ரே பண்ணிக்கிறாரு. அதாவது தன்னோடையே வந்து இணைந்து இருக்கும்படி அவர் கேட்குறாரு. அவர் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே தெய்வீகமான கடவுள் வந்து நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் கேட்குறாரு. இதுதான் இதோட சாங் 35. இந்த சாங் எனக்குமே ரொம்ப பிடிச்ச சாங், உங்களுக்கும் பிடிக்கும். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, வேர் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பீன் broken அப் இன் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் பை நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். அதாவது நம்ம உள்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உள்நாட்டில் சின்ன சின்ன சுவர்களால் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ பெரியவன் நான் பெரியவன், நீ பெரிய ஜாதி நான் வந்து சின்ன ஜாதி, நீ வந்து ஏழை நான் வந்து பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடுகள்னால அந்த மாதிரியான வேறுபாடுகளுடைய ஒரு சுவர்கள் வந்து நம்மளுடைய உள்நாட்டில் சின்ன சின்ன சுவர்களால் வந்து எழுப்பப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய உலகம் வந்து துண்டு துண்டாக வந்து உடைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல மனம் அச்சமின்றி செயல்படும். தலை வந்து உயரமா யாருக்கும் நான் வந்து குறைஞ்சவன் இல்லை, எல்லாருக்கும் நானும் ஒன்று தான், எல்லாரும் சமந்தான் அப்படின்ட்டு தலை உயர்ந்து நிமிர்ந்து நடக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிறது இலவசமாகவும் பொதுவாகவும் அந்த இடத்துல இருக்கும். வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத், அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது வந்து இந்த சத்தியம் அப்படிங்கிறது அதனுடைய ஆழத்திலிருந்து வார்த்தைகள் வந்து வெளிப்படும். எல்லாரும் உண்மையை மட்டுமே அது அவங்களுடைய ஆழத்திலிருந்து பேசுவாங்க. வேர் டயர்லெஸ் ட்ரூவிங் ஸ்ட்ரெச்லெஸ் இட் ஆர்ம்ஸ் டு வேர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன்.
அதாவது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இதை வந்து அயராமல் பாடுபடுவாங்க, அயராமல் முயற்சி செய்வாங்க, அவங்களுடைய கைகளை அயராமல் உழைத்து முழுமையாக வந்து அவங்களுடைய நோக்கங்களை நோக்கி நீட்டிகிட்ருப்பாங்க, அயராது முயற்சி செய்து நீட்டுவாங்க, சோர்வடையாமல் நீட்டுவாங்க, சோர்வடையாமல் செயல்படுவாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹேஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே இன்டு த ட்ரைரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட்ஸ். அதாவது இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பழைய இறந்த பழக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலைவனத்தோட கம்பேர் பண்ணுறாரு. நம்மளுடைய இறந்த பழைய பழக்கங்களாகவே இருந்தாலும் அது மந்தமான பாலைவனத்துக்குள்ளே மணலுக்குள்ளே போய் மங்குனாலும் அதுக்குள்ளே தெளிவான காரணங்களை இன்னும் அது இழக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. Where the mind is led forward by thee into ever widening thought and action. அதாவது மனம் அப்படிங்கிறது வந்து விரிவடைஞ்சு சிந்தனையாகவும் செயலுக்கு மட்டுமே வந்து வழி நடத்தி போகணும். சிந்திச்சும் அது வந்து விரிவடைஞ்சு சிந்திச்சு வந்து வழி நடத்தப்பட வேண்டும். அந்த மாதிரியான இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவேக், அந்த மாதிரியான ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அடைஞ்ச நாடாக என்னுடைய நாடு விழித்திருக்க வேண்டும் என் பிதாவே அப்படின்னு சொல்லி தாகூர் வந்து இதில் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லி காடை மென்ஷன் பண்ணி காடுக்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் சின்ன சின்ன சுவர்களால் இருந்தாலும் என்னுடைய நாடு இன்னும் துண்டு துண்டாக உடைக்கப்படவில்லை. அங்கே வந்து மனசு அச்சமின்றியும் தலை உயர்ந்து எல்லாரும் நடந்து எல்லாருக்கும் அங்கே பொதுவான அறிவு கிடைக்கணும். அங்கே எல்லாரும் உண்மையை மட்டுமே அவங்களுடைய ஆழத்திலிருந்து பேசணும், அயராது பாடுபடணும். என்ன தான் பழைய பழக்க வழக்கங்களாகவே இருந்தாலும் அதனுடைய தெளிவான காரணங்கள் வந்து அது போனாலும் அது வந்து பழசாக வந்து பாலைவனமாகவே மாதிரி வந்து அதனுடைய மண்ணுக்குள்ளே போனாலும் அதனுடைய தெளிவான காரணங்களை இன்னும் அது இழக்கலை. அதனால் இன்னுமே அதை நம்ம வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லை நம்ம வந்து சிந்திச்சு நம்மளுடைய மனசை வந்து விரிவடைந்து ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் வழிபடுத்தணும். தாட் அண்ட் ஆக்ஷன் படி நம்ம என்ன செய்யணும், வழிபடுத்தணும். இந்த மாதிரியான ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய, இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய, இந்த மாதிரி செயல்பட்டால் அது வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அடைந்த ஒரு நாடாக என்னுடைய நாடு வந்து விழித்திருக்க வேண்டும் கடவுளே அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னுடைய பிதாவே அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லி காடை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. காடுக்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. சாங் 36 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடவுள்கிட்ட தனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை தரும்படி வந்து அவர் வந்து வேண்டியிருப்பார். This is my prayer to thee, my Lord, strike at the root of penury in my heart. அதாவது இதில் பென்யூரி அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னா தவத்தை தான் வந்து அவர் சொல்கிறாரு. தவம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை தான் அவர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தவத்தினுடைய அதனுடைய வேரை வந்து என்னுடைய இதயத்துக்கு வந்து தாங்க அப்படின்ட்டு சொல்லி அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டினா சாதாரண ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர் போல் வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸாக இருக்கணும் என் ஹார்ட்டில் அப்படிங்கிறத தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்னஸை, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய ஸ்ட்ராங்னஸை எனக்கு கொடுங்க, இதயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறாரு. கிவ் மீ த ஸ்ட்ரென்த் லைட்லி டு பியர் மை ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் இதயத்துக்கு சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி அதை தாங்கிறதுக்கான வலிமையை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாரு. கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு மேக் மை லவ் ஃப்ரூட்ஃபுல் இன் சர்வீஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் சர்வீஸ்னு எதை சொல்கிறாருன்னா, ஏழைகளுக்கு அவரால் முடிந்த உதவிகளை வந்து அவர் செய்கிறது தான் சர்வீஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் அன்போடு இனிமையோடு வந்து அவர் வந்து சேவையில் இருக்கும்போது, அதாவது ஏழைகளுக்கு செய்கிறது கடவுளுக்கு செய்கிறது அப்படின்ட்டு அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார் ரிமைனிங் ஸ்டாண்ட்ஸால். ஸோ அந்த மாதிரியான ஏழைகளுக்கு செய்யக்கூடிய சேவைகளில் நான் வந்து அன்போடு இனிமையோடு வந்து நான் செய்யும்போது அதுக்கு எனக்கு நல்ல அன்பையே பலனளிக்குமாறு திரும்ப எனக்கு வந்து அதுக்கு ரிப்பீட்டாக வந்து எனக்கு அன்பை மட்டுமே திரும்ப கிடைக்கிற மாதிரியான ஒரு சக்தியை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அவர் அன்போடு வந்து சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கான பலம் வந்து கொடுங்க, சக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வென்றாரு. கிவ் மீ த ஸ்ட்ரென்த் நெவர் டு டிஸ்ஓன் த புவர் ஆர் பெண்ட் மை நீஸ் பிஃபோர் இன்சொலண்ட் மைண்ட். அதாவது இப்போ என்ன அவர் ப்ரே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஏழைகளை வந்து நான் எந்த ஒரு விஷயத்துலையும் மறுத்துடக்கூடாது. இல்லை இது பண்ண முடியாது உங்களுக்கு, இது ஏதாவது ஒன்று கேட்டு வரும்போது அதை வந்து முடியாது அப்படின்னோ, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு வரும்போது மறுத்துறதோ, எந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் அவங்கள வந்து மறுத்துடக்கூடாது, அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து கும்பிடுறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சிடக்கூடாது, அதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுங்க, அவங்கள வந்து நான் அரவணைச்சு அவங்களோட ஒன்று இருந்து அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அவங்கள என்றைக்குமே நான் வந்து ஒதுக்கிடக்கூடாது, மறுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பெண்ட் மை நீஸ் பிஃபோர் இன்சொலண்ட் மைண்ட். இன்சொலண்ட் மைண்ட் அப்படின்னா கொடூரமான ஒரு வலிமை மிக்க, அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம், அப்புறம் அதிகாரம், அகராதி, இந்த மாதிரி கர்வம், இந்த மாதிரியான ஒரு இன்சலன் கொடூரமான ஒரு வலிமை உடைய எதுவாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நான் வந்து மண்டிட்டுறக்கூடாது அப்படிங்கிறாரு. பெண்ட் மை நீஸ் அப்படின்னா முழங்கால வந்து வளைக்கிறது, அதாவது வந்து யாருக்கும் வந்து நம்ம இந்த பெரிய அகராதித்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் திமிருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெரிய நான் தான் பணக்காரன் எனக்கு நீ அடிபணிஞ்சு போகணும் அப்படின்ட்டு அந்த பணத்துக்காண்டியோ அந்த கர்வம் பிடிச்சவங்களுக்காண்டியோ நான் என்றைக்குமே அடிபணிஞ்சிடக்கூடாது, என்றைக்குமே நான் பூவரை ஒதுக்கி வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரியான ஸ்ட்ரென்த்தை வந்து என் ஹார்ட்டுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. கிவ் மீ த ஸ்ட்ரென்த் டு ரைஸ் மை மைண்ட் ஹை அபவுட் டெய்லி ட்ரிஃப்ளஸ். அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிஃப்ளஸ் அப்படின்னா அற்பங்கள், அதாவது டெய்லி நம்ம சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அற்பமான விஷயத்துக்காண்டி நான் முக்கியமான விஷயத்தை கீழே தள்ளிட்டு இந்த மாதிரியான அற்ப விஷயத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு உயர்த்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா இந்த பெருமை பீத்துறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு அற்பமான விஷயத்துக்கு, ஒரு அற்பமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டோ இந்த மாதிரியான விஷயங்களை என் மைண்டில் வந்து உயர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து நல்ல விஷயங்களை நோக்கி தான் என் மைண்ட் வந்து போகணும், என் மனசு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரே பண்ணுறாரு. அதுக்கான சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கிவ் மீ தி ஸ்ட்ரென்த் டு சரண்டர் மை ஸ்ட்ரென்த் டு தை வில் வித் லவ். அதாவது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, உன்னோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல உன்னோடைய விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நான் என்னுடைய மனசார உன்கிட்ட என்னை ஒப்படைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் பலம் அப்படிங்கிறதும் அவருடைய ஹார்ட்டை தான் வந்து சொல்கிறாரு. அதாவது என்னுடைய மனசார வந்து இந்த மாதிரி இந்த ஜாய் அண்ட் சாரோஸ்லாம் வந்து தாங்கக்கூடியதாகவும், ஏழைகளுக்கு உதவக்கூடியதாகவும், ஏழைகளை மறுக்காத ஒரு ஹார்ட்டாகவும், ஸ்பிரிச்சுவாலிட்டி நிறைந்த ஒரு இதயமாகவும், இந்த மாதிரியான ஒரு பலம் நிறைந்த இந்த இதயத்தை நான் மனசார உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடு, ஒரு பலத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் என்ன தான் அவர் ப்ரேயர் பண்ணாலும், எனக்கு வந்து நீ பலம் கொடு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாலும், கடைசி அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து சரணடையணும் அப்படிங்கிறத தான், அதையும் இந்த ஸ்டான்ஸாலையும் அவர் வந்து கடவுளை வந்து சரணடைகிறத நோக்கி தான் வந்து அவர் ப்ரே பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு.
Song 38. That I want thee, only thee, let my heart repeat without end. All desires that distract me day and night are false and empty to the core. அதாவது இதில் தி அப்படிங்கிறதும் வந்து யாரை தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா கடவுளை தான் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது எனக்கு உன்னுடைய அன்பு மட்டும்தான் வேணும், உன்னுடைய அன்பு மட்டுமே வேணும் என்னுடைய இதயத்திற்கு. அது என்னுடைய இதயம் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு ரிப்பீட்டடாக உன்னைய பற்றியே தான் சொல்லுது. நீ மட்டும்தான் வேண்டும், நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன், உன்னை மட்டுமே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு முடிவில்லாமல் ரிப்பீட்டடாக அதே வந்து என்னுடைய இதயம் வந்து யோசிக்குது, சொல்லுது, அழுவுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதைத்தான் வந்து அவர் வந்து இந்த போயமில் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த சாங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 38 சாங்கில் நான் வந்து உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அழுகுறாரு. அதான் all desires that distract me day and night are false empty to the core. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆசைகளும் இரவும் பகலும் எல்லாமே என்னுடைய எல்லா ஆசைகளையும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். டே நைட்டு ஆசைகள் எல்லாமே என்ன அப்படின்னா தப்பு, எல்லாமே வந்து ஒரு எம்டி, வெறும் வெத்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி அது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உன் காலடி தூசுக்கு சமம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முன்னாடி அதெல்லாம் வெறும் வெத்து, அதெல்லாம் உண்மை இல்லை. நீ மட்டும்தான் நிரந்தரம், நீ மட்டும்தான் உண்மை, நீ தான் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. As the night keeps hidden in its gloom the petitions for light, even thus in the depth of my unconsciousness ring the cry, I want thee, only thee. இதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு கூட என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியை தனக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒளியை வந்து வீச விடாமல் அந்த இருள் கூட என்ன செய்யும் அப்படின்னா மறைச்சி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சுற்றி இருட்டாக இருக்குது, அதில் சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சாலும் அது ஒரு பெரிய வெளிச்சமாக தெரியும். ஆனாலும் அந்த வெளிச்சத்தை கூட அது மறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஆழமான ஒரு மயக்கத்தில் இருக்கேன். அந்த மயக்கத்தில் கூட நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன், உன்னை மட்டுமே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுகுறாரு. நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன்னு என் இதயம் வந்து சொல்லும். அந்த மாதிரி நான் வந்து உன்னை மட்டுமே நான் விரும்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுகுறாராம். As the storm still seeks its end in peace when it strikes against peace with all its might, even thus my rebellion strikes against thy love and still its cry is I want thee, only thee. இதில் வந்து பார்த்திங்கன்னா புயல் இப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அப்படியே மின்னல் வேகத்தில் அப்படியே வந்து ஒரு வலிமையோடு வரும். அப்படி கொடூரமாக புயல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தோட ஒரு வலிமையோடு வந்து அந்த புயல் வந்து ஸ்டார்டிங்கில் வரும். அந்த வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் அது முடிக்க அமைதியாக இருக்கும், அந்த ஒரு பீஸ்னஸாக இருக்கும். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அந்த பீஸுக்கு வந்து அந்த அமைதிக்கு வந்து ஒரு சமாதானத்துக்கு எதிராக வந்த மாதிரி அது வரும். ஆனால் எண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கடந்து போகும்போது அதுவே ஒரு சமாதானத்தை தேடுத மாதிரி இருக்குமா அதை பார்க்குறதுக்கு. அவர் எந்தளவு கற்பனை பண்ணி அதை சொல்கிறாரு பாருங்கள். ஒரு புயல் வந்தால் கூட ஸ்டார்டிங்கில் வரும்போது அது வலிமையோடு வரும். ஆனால் அது கடந்து அந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது எண்டிங்கில் வந்து அது ஒரு சமாதானத்தை தேடுத மாதிரி இருக்குமா அதை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் என்னுடைய even thus my rebellion அப்படின்னா கலகம் strikes against thy love and still its cry is I want thee, only thee. அதே மாதிரி தான் என் மனசில் உண்டாகக்கூடிய கலகங்கள் இருக்குல்ல, அந்த டிசையர்ஸ், ஆசைகள், ஈகோ எல்லாம் வந்து ஓ மேலே வச்சுருக்கக்கூடிய அன்புக்கு எதிராக என்னைய வந்து ஸ்பீடாக வந்து தாக்குது. ஆனால் என்ன தாக்குனாலும் நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன், உன்னை மட்டுமே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுகுறாரு. இதுதான் Song 37. I thought that my voyage had come to its end, at the last limit of my power, that the path before me was closed, that provisions were exhausted, and time come to take shelter in a silent obscurity. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை என்னும் பயணம் வந்து எண்டிங்க்கு வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இளமை பருவத்திலேருந்து நான் முதுமை பருவத்துக்கு வந்துட்டேன். ஸோ இந்த நேரத்தில் நான் முடிவுக்கு வந்துட்டேன், அவ்வளோதான், இனிமேல் நம்ம வந்து கடவுளை போய் சரணடைஞ்சிடக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கடவுளை சென்றடையக்கூடிய அந்த பாதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா க்ளோஸ்டு, அதாவது மூடி இருக்குது.
அந்த பாதை வந்து மூடி இருக்குது. அவரை சென்றடையக்கூடிய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு அமைதியான ஒரு தெளிவின்மையில் இருக்கிறேன். ஸோ இது ஒரு தஞ்சம் அடையக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஸோ நீ என்னை சீக்கிரமாக உங்ககிட்ட கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தான் இதுலேயும் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதுமைக்கு அப்புறமா வந்து ஒரு தெளிவின்மையான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும், தெளிவில்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட தஞ்சம் அடையக்கூடிய நேரம் சரியான சுச்சுவேஷன். ஸோ இப்போ நீ என்னைய வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ ஃபைண்ட் தட் தை வில் no end to me in me, and when old words die out on the tongue, new melodies break forth from the heart, and where the old tracks are lost, new countries is revealed with its wonder. ஆனால் உன்னுடைய சித்தமானது என்னுள் முடிவில்லாமல் இருப்பதை நான் காண்கிறேன் அப்படிங்கிறதான் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து ஒரு இளமை பருவத்திலேருந்து முதுமை பருவத்துக்கு வந்து இப்போ நான் உன்னை அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு, ஆனால் நீ இன்னும் என்னையை கூப்பிடாம இன்னும் என்னையை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறத தான் நான் வந்து பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சொற்கள், the old words die out on the tongue, new melodies break forth from the heart. அதாவது பழைய சொற்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய நாக்கில் வந்து இறந்து போனதுக்கப்புறம் ஒரு புதுசான ஒரு மெல்லிசை வந்து என்னோடய இதயத்திலேருந்து வெளிப்படுது. பழைய சொற்கள்லாம் வந்து செத்து போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு மெல்லிசை, பழைய சொற்கள் இல்லாமல் ஒரு புது சொற்களாக வந்து என்னோடய இதயத்திலேருந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முதுமை அடைஞ்சிட்டேன், ஆண்டு அனுபவித்து வாழ்ந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கடவுளை நோக்கி போகக்கூடிய பாதை தான் வந்து ஒரு புதிய பாதை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புதிய பாதையை தான் இப்போ என்னுடைய மனம் வந்து விரும்புது அப்படிங்கிறத தான் இதில் மறைமுகமாக சொல்கிறாரு. Where the old tracks are lost, நியூ கண்ட்ரி இஸ் ரிவீல்ட் வித் இட்ஸ் wonder. அதாவது பழைய தடங்கள் எல்லாம் தொலைஞ்சு போன இடத்துலையே, அந்த இடத்துலேருந்தே ஒரு புதிய நாடு அவர் கண்ணு முன்னாடி அதிசயத்தோடு வெளிப்படுறதா அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த ஆண்டு அனுபவித்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு வாழ்க்கையில். ஸோ இந்த எல்லா பழைய தடயங்கள் எல்லாம் தொலைஞ்சு போன இடத்துலையே இப்போ என்ன அப்படின்னா, கடவுளை சரணடையக்கூடிய ஒரு புதிய நாடு அவர் கண்ணு முன்னாடி அதிசயத்தோடு வெளிப்படுறத அவர் பார்க்குறாராம். ஸோ நீ என்னை வந்து கூப்பிட வந்துட்டியா, நீ என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு வந்து முதுமையிலே நான் இருந்துகிட்ருக்கிறேன், நான் வந்து உன்னை சரணடையக்கூடிய நேரம் வந்துருச்சு, என் கண்ணு முன்னாடி புதிய வாழ்க்கைக்கான இது வந்து எனக்கு அறிகுறிலாம் வந்து தெரியுது. ஸோ சீக்கிரமாக என்னை வந்து கூட்டிகிட்டு போ, இதுக்கப்புறம் வந்து உன்னுடைய பாதங்களில் தான் என்னுடைய இது புதிய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவருடைய உடம்பை விட்டு வந்து சோல் போய் கடவுளை தஞ்சம் அடையக்கூடியது தான் வந்து அவர் வந்து கேட்குறாரு. Song 39. When the heart is hard and parched up, come upon me with a shower of mercy. எப்போ என்னுடைய இதயம் வந்து ரொம்ப கடினமாகவோ அல்லது ஒரு வள்ளுக்கட்டாயமாகவோ இருக்கும்போது, அந்த நேரத்தில் நீ என் மேலே என்ன செய்யணும், கருணை மலையை வந்து பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. When grace is lost from life and come with a burst of song. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது முடிக்கும் நீ வாழ்ந்தது போதும், இனிமேல் நீ வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த கருணை, நீ நான் வாழ்கிறதுக்கான தேவை நீ என் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த கருணை எப்போ வந்து என்னையை விட்டு போகுதோ, அந்த நேரத்தில் நான் இந்த உடலை விட்டு இந்த உயிர் வந்து போகுதோ, அப்போது நீ என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுள் அவர்கிட்ட ஒரு தெய்வீகமான ஒரு மெல்லிசையோடு அவர்கிட்ட வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறாரு. When tumults work rises its din on all sides, shutting me out from beyond, come to me my Lord of silence with thy peace and rest. அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு செயல்பாடு இருக்கும், அதனுடைய சத்தம், அதனுடைய சலசலப்பு, இது எல்லாம் வந்து அவர் ஒரு கலக்க நிலையில் வைக்கும்போது கடவுள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய ஆத்மாவை ரொம்ப அமைதியாகவும் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதாவது என்ன அப்படின்னா, எல்லாமே நான் பார்த்துட்டேன், ஆண்டை அனுபவிச்சிட்டேன், இப்போ நான் வந்து என்னுடைய சோலுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, ஸோ நீ ஓய்வத்தா அப்படின்னு சொல்லி தான் இதில் வந்து அவர் கேட்குறாரு மறைமுகமாக. When my beggarly heart sits crouched shut up in a corner, break open the door, my king, and come with the ceremony of a king. அதாவது என்னோட இதயம் வந்து ஒரு பலவீனமே இல்லாமல், ஒரு ஆன்மீக பலவீனமே இல்லாமல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இல்லாமல் போயிடுச்சு. என் இதயமே வந்து ஒரு பலம் இல்லாமல், ஒரு ஆன்மீக வலிமை இல்லாமல் ஒரு மூளையில் போய் முடங்கி கிடக்குது. ஸோ அதை பலப்படுத்துறதுக்கு நீ வரணும், ஒரு அரச கண்ணியத்தோடு நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மை லார்ட், மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசன் வந்து எப்படி ஆளுவனோ அதுபோல் நீ என் இதயத்தை வந்து ஆள வேண்டும், நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இதுலேயும் அவர் கேட்குறாரு. When desires blinds the mind with delusions and dust, O thou holy one, thou wakeful, come with thy light and thy thunder. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக ஆசைகள்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா என் மனசை வந்து குருடாக்கலாம், அது கூட வந்து என்னை குருடாக்கலாம். ஆனால் குருடாக்கும் போது நீ என்ன செய்யணும் அப்படின்னா என்னைய விழிப்போடு வச்சுருக்கணும், என்னை வந்து விழிப்போடு இருக்கிற மாதிரி ஒரு இறைவன், என்னை வந்து விழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு இறைவன் போல் அவர்கிட்ட வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவரோட இதயத்தில் ஒரு தெய்வீகத்தையும் ஒரு ஒளியையும் வந்து நிரப்பி வைக்கணும் என்னுடைய இதயத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆசைகள் வந்து என் கண்களை வந்து குருடாக்கலாம், என் கண்ணை மறைக்கலாம், ஆனால் நீ எப்போதுமே என்னுடைய இதயத்தை வந்து விழிப்போட வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ என்னுடைய இதயத்தை வந்து நீ வந்து தெய்வீக ஞானத்தாலையும் அறிவொளினாலையும் என்னுடைய இதயத்தை நிரப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ப்ரே பண்ணுறாரு. Song 40. The rain has held back for days and days, my God, in my arid heart. The horizon is fiercely naked, not the thinnest cover of a soft cloud, not the vague high hint of a distant cool shower. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பொயட்டோடைய இதயம் வந்து ரொம்பவே வறண்டு இருக்குது, காதலில் இருந்த காலம் அந்த மாதிரியான பாய்வதெல்லாம் வந்து நிறுத்திருச்சு. என்னுடைய அடிவானம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மென்மையான ஒரு மேகம்லாம் இப்போ இல்லை, ஒரு குளிர் மழை பற்றின அந்த ஒரு குறிப்புலாம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய யூத்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, இப்போ நான் வந்து ஒரு ஓல்ட் ஏஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டு முடிச்சாச்சு எல்லாம், இனிமேல் நான் வந்து என்ன வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமை பருவத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. Send the angry storm dark with death, if it is thy wish, and with lashes of lightning startle the sky from end to end. அதாவது அவரோட என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கோபமான புயல் அப்புறம் மின்னல் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெத்தோடு வந்து என்கிட்ட வந்து அனுப்பு, அதெல்லாம் வந்து என்னை கூட்டிகிட்டு போட்டோம். அதாவது நான் வந்து முதுமை பருவத்துக்கு வந்துட்டேன், நான் வந்து இந்த யூத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே எல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ வந்து உன்னுடைய கோபமான ஸ்ட்ரோம் மின்னல் இதெல்லாம் வச்சாது என்னை வந்து கூப்பிட்டுக்கோ, உன்கிட்ட வந்து கூப்பிட்டுக்கோ, அதெல்லாம் அனுப்பி என்னை கூப்பிட்டுக்கோ, எனக்கு டெத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு. சீக்கிரமாக நான் உங்ககிட்ட சரணடையணும்னு சொல்லி தான் இந்த ஸ்டான்ஸாலையும் இந்த சாங்லேயும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் கால் பேக் மை லார்ட், கால் பேக் இட்ஸ் பெர்வாடிங் சைலண்ட் ஹீட் ஸ்டில் அண்ட் கீன் அண்ட் க்ரூவல் பர்னிங் த ஹார்ட் வித் டயர் டெஸ்பேர். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் இதயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி அப்படிங்கிறது வந்து நிரம்பி இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அமைதியான வெப்பம் மாதிரி வந்து என்னோடய இதயத்துக்குள்ளே விரக்தி அப்படிங்கிறது நிரம்பி இருக்குது. அது ஒரு அமைதியான வெப்பத்தோடு வந்து கம்பேர் பண்ணுறாரு. அமைதியான வெப்பம் போல் விரக்தி அப்படிங்கிறது என்னோடய இதயத்தில் நிரம்பி வழியுது, அதை நீ வந்து என்ன செஞ்சுக்கோ அப்படின்னா திரும்ப வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய அந்த விரக்தியை வந்து நீ என்ன செஞ்சிரு அப்படின்னா எரிச்சிரு, அதை திரும்ப பெற்று அந்த இதை நீ என்ன செஞ்சிரு எரிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. Let the cloud of grace bend low from above like the tearful look of the mother on the day of the father's wrath.
அதாவது எப்படி ஒரு தந்தை வந்து ஒரு குழந்தை மேலே வந்து கோவப்பட்டாலும் என்னதான் அது தவறு செஞ்சாலும் தாயுடைய பரிதாபம் அப்படிங்கிறது ஒரு கடவுளினுடைய கிருபையை வந்து தாயினுடைய தோற்றமாக அந்த இடத்துல பரிதாபம் வந்து காமிப்பாங்க குழந்தை மேலே. தந்தை வந்து கோபமாக இருந்தாலும் தாய் வந்து அரவணைச்சிப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்னதான் தந்தை என் மேலே வந்து கோபம் காட்டினாலும் நீ வந்து ஒரு கடவுளினுடைய ஒரு கிருபை மாதிரி ஒரு தாயினுடைய ஒரு பரிதாபம் மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து என் மேலே பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து கேட்குறாரு. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீதாஞ்சலியில் உள்ள 40 சாங்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ரிமைனிங் சாங்ஸ்லாம் வந்து மித்த பாட்டில் வந்து பார்க்கலாம். இந்த சாங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து என்னோடய வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு எந்த மாதிரி நான் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா ஒரு மோட்டிவேட் ஒரு என்கரேஜிங் எல்லாமே எனக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.